கிருதி என்றால் எல்லா செயல்களுக்கும் ஆதாரமானவன். நாட்டில் எவ்வளவோ செயல்கள் நடக்குது, காரியங்கள் நடக்குது, அவ்வளவுக்கும் பின்னால இருந்து அவன் செயல்படுகிறான். கால தத்துவமாக இருக்கிறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊருக்கு ஒரு 40 வருஷம் கழித்து போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா என்னடா எல்லாமே மாறி போச்சு. அந்த வீடை காணா, இங்கே ரோடே புதுசாக ஒன்று வந்திருக்கு, இங்கே கடை வீதி உருவாயிருக்கு, இங்கே இருந்த மரத்தை காணா வெட்டிவிட்டாங்க, மேப்பே மாறி போச்சு. என்ன காரணம்? நாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது காலம் தூங்குவதில்லை, அது தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம முடியெல்லாம் எப்படி வெள்ளையாகுது? ஒரு நாள் திடீர்னு வெள்ளையாகுதா? இல்ல, பைய 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 கருப்பெல்லாம் வெள்ளையாகுது, பல்லெல்லாம் ஓட்டையாகுது, நிமிர்ந்து நிற்கிற முதுகெல்லாம் கூன் விழுந்து போகுது. என்னாச்சு? நம்ம காலேஜில் படிக்கிற போது எப்படி இருந்தோம்? கண்ணாடியில் பார்க்குற போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என்னடா இது, யார் இந்த பைய சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கான், நான் தான் அது என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி உடம்பு மாறிடுதே. என்ன காரணம்? காலம். காலமானது மொட்டை மலராக்குகிறது, மலரை காயாக்குகிறது, காயை கனியாக்குகிறது. அது நிகழ்வது நமக்கு தெரிவதில்லை. அதுபோல